உங்க கிளைண்ட் அஸ்வின், ராஜசேகர் சார் 2 பேரும் வெவ்வேறு ஃபிளைட்ல வந்ததுக்கான ஆதாரம் எங்ககிட்ட இருக்கு சார். சார் யுவர் ஆனர், எனது கட்சிக்காரர் அஸ்வினும் அவருடைய அப்பா ராஜசேகரும் ஒரே நாள்ல வெவ்வேறு பிளைட்ல வந்ததால மட்டும் அஸ்வின் தான் அப்பாவை மறைச்சு வச்சிருக்காருங்கிறதும் அவர்கிட்ட இருந்து 50 லட்சம் ரூபாய அபகரிச்சிட்டாருன்னு சொல்றதும் மகாலட்சுமியோட ஒரு யூகம் தான். அதையே ஒரு ஆதாரமா எடுத்துக்க முடியாது. அதனால மகாலட்சுமி அஸ்வின் மேல வீணான குற்றச்சாட்டை சுமத்தி இருக்காருன்னு தான் இதை எடுத்துக்க முடியும். அஸ்வினும் தான் அப்பாவை தேடி கண்டுபிடிக்கிற இடத்துல தான் இருக்காரு. அதோட அவருடைய அப்பாவை மீட்டு இந்த நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டியது காவல்துறையோட கடமை. ஆக அவரை கண்டுபிடித்து தர வேண்டி காவல்துறைக்கு உத்தரவிடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். மிஸ்டர் ஸ்ரீனிவாசன், நீங்க வேற ஏதாவது விசாரிக்க வேண்டியது இருக்கா? எஸ் யுவர் ஆனர், மிஸ்டர் அஸ்வினை விசாரிக்கணும். எஸ், ப்ரொசீட். அஸ்வின், அஸ்வின், அஸ்வின். நீங்களும் உங்க அப்பாவும் ஒரே நாள்ல தான் மலேசியாவில இருந்து சென்னைக்கு வந்திருக்கீங்க. அப்ப 2 பேரும் ஒன்னா தானே உங்க வீட்டுக்கு போயிருப்பீங்க. உங்க அப்பாவை காணலன்னா நீங்க தானே அவரை மறைச்சு வச்சிருக்க முடியும். மன்னிக்கணும் யுவர் ஆனர், எனது கட்சிக்காரரை விசாரிக்கலாம், கேள்வி கேட்கலாம்.